2021 திமுகவுக்கு தேர்தல் உத்திகளை வகுத்துக் கொடுத்து தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பெரிதும் உதவிய பீகார் மாநிலத்தின் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கும் திமுக தலைமைக்கும் இடையேயான நெருக்கம் இன்னும் குறையாமல் அப்படியேதான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவது போல அவ்வப்போது சில நிகழ்வுகள் நடப்பதை காண முடிகிறது. ஏனென்றால் அப்போது தேர்தல் நடப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவன ஊழியர்கள் தலா 3 பேரை ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் அனுப்பி வைத்து அங்கு செல்வாக்குமிக்க திமுக நிர்வாகி யார், அவர் தேர்தலில் நிறுத்தப்பட்டால் வெற்றி பெறுவாரா என்பதை சர்வேயாக எடுத்து அறிவாலயத்திற்கு சமர்ப்பிக்கவும் செய்தனர். அதன் அடிப்படையிலும் திமுக தலைவர் ஸ்டாலின் செய்த சிபாரிசின் மூலமும் தான் 2021 தேர்தலுக்கு திமுக வேட்பாளர்களே தேர்வு செய்யப்பட்டனர். இதே பாணியை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதியும் அவருடைய மைத்துனர் சபரீசனும் கையில் எடுத்துக் கொண்டிருப்பது தெரிகிறது. அதுவும் பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனையின் பேரில் மாதம் ஒரு சர்வேயை தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கடந்த 4 மாதங்களாக திமுக இளைஞரணி நிர்வாகிகள் எடுத்து வருகின்றனர். இதற்காக ஐபேக் நிறுவனத்தில் ஏற்கனவே பணியாற்றிய 700க்கும் மேற்பட்டவர்கள் 25 பேரை திமுக இன்றும் தங்களது தேர்தல் பணிக்காக தக்க வைத்துக் கொண்டுள்ளது என்கிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 20 எம்பி சீட்டுகளில் திமுக போட்டியிட்டது. இம்முறை 25 தொகுதிகளில் களம் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்போது யாருக்கெல்லாம் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும், யாருக்கெல்லாம் வாய்ப்பில்லை என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக திமுகவின் இளைஞர் அணியினர் கடந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து ரகசிய சர்வே எடுத்தும் இருக்கின்றனர். கடைசியாக பிப்ரவரி மாத முதல் வாரம் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த ரகசிய சர்வேயில் வடசென்னை கலாநிதி வீராசாமி, சேலம் பார்த்திபன், நெல்லை ஞான திரவியம், வேலூர் கதிரானந்த், கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணி, திருவண்ணாமலை அண்ணாதுரை ஆகியோர் மீது மக்கள் மத்தியில் பலத்த அதிருப்தி நிலவி வருவது கண்டறியப்பட்டிருப்பதும், இவர்கள் மீண்டும் அதே தொகுதிகளில் நிறுத்தப்பட்டால் வெற்றி வாய்ப்பை உறுதியாக கூற முடியாது என்று சந்தேகம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. இதனால் இவர்களை திமுக தலைமை மறுபடியும் களம் இறக்க தயக்கம் காட்டுகிறது. இதே போல தருமபுரி தொகுதி திமுக எம்பி டாக்டர் செந்தில்குமார் மீதும் தொகுதியில் அவப்பெயர் நிலவுவது தெரிய வந்துள்ளது. அவர் வட மாநிலங்கள் குறித்து கிண்டலாக பேசியதும், அரசு நிகழ்ச்சிகளில் சாமி படம் வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்ததும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் இம்முறை அவருக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று திமுக நிர்வாகிகளே அவருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியும் வருகின்றனர். அதே நேரம் திமுகவின் கொள்கைகளை களத்தில் தீவிரமாக பேசி வரும் செந்தில்குமாருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என தருமபுரி தொகுதி திமுக முக்கிய நிர்வாகிகளில் இன்னொரு தரப்பினர் தலைமையை தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகின்றனர். இப்படி அவர் மீது இருவேறு கருத்துகள் இருப்பதால் அவருடைய பெயர் சந்தேக பட்டியலில்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுகவின் பொருளாளரான TR பாலுவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறக்க திமுக விரும்பவில்லை என்கிறார்கள். என்றால் அவருக்கு தற்போது 83 வயதாகிறது. அவரை தேர்தலில் நிறுத்தினால் சுறுசுறுப்புடன் தொகுதியை சுற்றி வந்து பிரச்சாரம் செய்வது கடினம் என்பதால் அவருக்கு ராஜ்யசபா MP பதவி கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிவிடலாம் என்று திமுக தலைமை கருதுகிறது. மேலும் TR பாலுவை பொறுத்தவரை அமைச்சர் உதயநிதியை மேடையில் வைத்துக் கொண்டே அவருக்கு அறிவுரை கூறுவது போல மறைமுகமாக சாடியவர். சமீப காலமாக நான் எப்போது அரசியலுக்குள் நுழைந்தேனோ அப்போதே சூடு சொரணை எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன் என்று பொதுக்கூட்டங்களிலும் பேசியும் வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவர் இதுபோல் ஏடாகூடமாக எதுவும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகவும் ராஜ்யசபா MP பதவியை TR பாலுவுக்கு கொடுக்க உதயநிதி நினைத்திருக்கலாம். இதே போல தஞ்சாவூர் தொகுதியில் 1996 முதல் தொடர்ச்சியாக 6 முறை வெற்றி பெற்றுள்ள இன்னொரு சீனியரான SS பழனி மாணிக்கத்திற்கும் MP சீட் தரக்கூடாது என்ற முணுமுணுப்பு திமுகவினர் அனைத்து தரப்பினரிடமும் காணப்படுகிறது. அவர் இளைஞர்களுக்கு வழிவிட்டு தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று திமுகவில் பலரும் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்து விட்டனர். ஒருவேளை இதையும் மீறி 7வது முறையாக பழனி மாணிக்கம் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் அது கட்சிக்கு பாதகமாகவே முடியும் என்று சொந்த கட்சியை சேர்ந்தவர்களே ஆரூடமும் கூறி வருகின்றனர். பொள்ளாச்சி திமுக MP சண்முக சுந்தரத்தின் நிலைமையும் இதே போல்தான் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதியில் அவருடைய செயல்பாடுகள் சொல்லிக் கொள்ளும் வகையில் இல்லை என்கிற எண்ணம் தொகுதி மக்களிடம் பரவலாக காணப்படுகிறது. இதனால் அவருக்கு மறு வாய்ப்பு வழங்கப்படுமா என்பதும் சந்தேகம்தான். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் 2019 தேர்தலை விட திமுக கூட்டணியின் ஓட்டு வங்கி 10 முதல் 12% வரை குறையலாம் என்று இதுவரை வெளியாகி இருக்கும் பல்வேறு கருத்து கணிப்புகளிலும் தெரிய வந்துள்ளது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணி 53% ஓட்டுகளை குவித்தது. இம்முறை அது 40% குறைவதற்கு வாய்ப்புள்ளது என்று அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர்.
எஞ்சிய 60% ஓட்டுகளில் 41% அதிமுக பக்கமோ பாஜக கூட்டணி பக்கமோ அப்படியே சாய்ந்தால் திமுக கூட்டணி 12 முதல் 15 இடங்களில் நிச்சயம் தோல்வி காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இதற்கு முக்கிய காரணம் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க இளைய தலைமுறையினர் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறப்படுவதுதான். இதனால்தான் திமுக அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு அரசு கல்லூரிகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது என்று சில கட்சிகள் வைக்கும் வாதமும் ஏற்கும்படியாக உள்ளது. மேலும் திமுகவின் இந்த வாக்கு சரிவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, சொத்து வரி, மின்கட்டணம் கடும் உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை கடந்த 3 ஆண்டுகளில் 42% வரை உயர்வு, சிறுமிகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு, திமுக நிர்வாகிகளின் அத்துமீறல்கள், சொத்து அபகரிப்பு போன்றவையும் இருக்கலாம். எனவேதான் திமுகவிற்கு புது ரத்தம் பாய்ச்சுவது போல எம்பி வேட்பாளர்களில் அதிக அளவில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். சேலம் இளைஞர் அணி மாநாட்டு மேடையிலேயே இளைஞர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என அவர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வெளிப்படையாக கோரிக்கையும் வைத்தார். எனவே இம்முறை வேட்பாளர் தேர்வில் உதயநிதியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். தவிர திமுக ஐடி விங் மற்றும் இளைஞர் அணியில் இருந்து சிலரது பெயர்களையும் அவர் திமுக வேட்பாளராக பரிந்துரைத்திருக்கிறார் என்கிறார்கள். இப்படி உதயநிதி வேட்பாளர் தேர்வில் தலையிடுவது திமுகவின் சீனியர் தலைவர்களுக்கு பெருத்த குடைச்சலை கொடுத்துள்ளது. குறிப்பாக டெல்லியில் திமுகவின் முகமாக செயல்பட்டு வரும் சீனியர் எம்பிக்கள் சிலர் தங்களுக்கு உதயநிதி முட்டுக்கட்டை போடுவதை கொஞ்சமும் விரும்பவில்லை. இந்த நிலையில்தான் பிப்ரவரி மாத முதல் வாரம் திமுக இளைஞர் அணி எடுத்த 4வது ரகசிய சர்வேயிலும் தேர்தல் கள நிலவரம் திமுகவுக்கு ஓரளவுக்கு மட்டுமே சாதகமாக இருப்பது தெரிய வந்துள்ளது என்று கூறப்படுகிறது. ஒருவேளை தொகுதி மக்களிடம் உங்கள் மீது கடும் அதிருப்தி நிலவுகிறது, அதனால் நீங்களே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் கௌரவமாக ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று உதயநிதி வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக அட்வைஸ் பண்ணுகிறாரோ என்று கருதவும் தோன்றுகிறது. அதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சரிவர செயல்படாத 7 திமுக எம்பிகளுக்கும் 3 சீனியர் எம்பிகளுக்கும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது என்பது உறுதி என்று அந்த அரசியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். சீனியர்களை ஓரங்கட்ட நினைப்பதாக கூறப்படும் அமைச்சர் உதயநிதியின் முயற்சி பலிக்குமா என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.